பிரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருங்க. அது எப்பொழுதும் உங்களுக்கு பலனாக இருக்கும். இன்றைக்கி கூட ஆண்டு சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் ஒரு நாளும் விற்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அழகாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வெயிட்டிங் டைம் இஸ் நாட் எ வேஸ்டிங் டைம் அப்படிம்பாங்க. ஆமென். அதனால் நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அது எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஒருவேளை சீக்கிரமாக கிடைக்கிற காரியங்கள் சில நாட்களில் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் தங்காது. ஆனால் நீண்ட நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது. ஆனால் விரும்பினது காரியங்கள் வரும்போது அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்குமா அப்படின்னு என்னென்னா, அது உங்களுக்கு இருதயத்துக்கு ஒரு சந்தோஷமாக சமாதானமாகவே இருக்கும். அதனால் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணுறேன் ஒரு ஆசீர்வாதத்துக்காக, எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், சீக்கிரமாக வருகிற ஆசீர்வாதங்கள் அதனுடைய முடிவு பார்த்திங்கன்னா சமாதானமாக இருக்காது. ஆனால் நான் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அது தாமதமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அது சிறப்பாக இருக்கும். ஆமென். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, காத்திருங்க. அவனுடைய சமூகத்தில் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். ஆமென். வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். நிச்சயமாக எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.